அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட கொடுத்திருக்காரு. 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாளா இருந்தது. அது திமுக 150 நாளா ஆக்கிரமிச்சு, ஆனா செய்யவே இல்லை. இப்ப மத்திய அரசே 125 நாளா இருக்கு. அதை 150 நாளா மாத்தி தருவேன் அப்படின்னு ஒரு வரவேற்கத்தக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. இது கிராமப்புற மக்களோட வேலை வாய்ப்புக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான தேவையை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம். இதை கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப சுலபமாவே பண்ணி முடிச்சிடலாம். திமுக அதை செய்யறதுக்கான எந்த எல்லளவான நடவடிக்கையும் கடந்த காலகட்டங்கள்ல எடுக்கல அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல அறிவிப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக கொடுத்திருக்கு இல்லையா, ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம், அரசு பேருந்துகளில் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இனி இலவச பயணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப மாநிலம் இருக்கக்கூடிய நிதிநிலையில ஸ்டாலின் மாதிரி ஒரு நிர்வாக திறனற்ற முதல்வரால 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இது சாத்தியமா அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனடியா சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் கூட படிப்படியா பின்னர் செய்யப்படலாம். இல்ல மத்திய அரசை அணுகி ஒரு தேவையான நிதியை பெற்று வருவாயை பெருக்கி அதன் மூலியமா செய்யக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அம்மா ஸ்கூட்டி கடந்த ஆட்சி காலகட்டத்துல கொடுக்கப்பட்டு ஸ்டாலின் ஆட்சியால நிறுத்தப்பட்டுச்சு. அது மாதிரி அம்மா ஸ்கூட்டி வாங்கறதுக்காக 25,000 ரூபாய் மானியம் அப்படிங்கறத கொடுத்துடுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் சாத்தியம். மகளிருக்கான இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு கட்டுமரம் பேர்ல ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு இப்ப தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்னாங்க. பட் அது கொடுக்கவும் முடியல, ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்காக. இத குலவிலக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாத்தி ஒவ்வொரு பெண்ணுக்கும் குடும்ப தலைவிக்கும் மாதம் 2000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காரு. இத மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் அரசியலை தாண்டி கிராமப்புற மகளிர்கிட்ட இது பெரிய அளவுல போய் சேரும். எதனால இதை இப்ப உடனடியா அவசர கதியில அறிவிக்க வேண்டிய தேவை, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்துட்டு இருக்கும்போது இப்ப அறிவிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படிங்கிறத திமுக தங்களோட ஸ்லீப்பர் செல் மூலமா மோப்பம் பிடிச்சு இத அவர்களோட தேர்தல் அறிக்கையை முன்னாடியே விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை திமுக செஞ்சுது. திமுக முதல்ல செஞ்சுட்டு அதிமுக திருப்பி இதை செஞ்சா எங்களோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சுட்டாங்கன்னு திமுக சார்பில் சொல்லப்படும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இந்த 5 முக்கியமான தேர்தல் அறிக்கைகளை இன்னைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு நேத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள்ல அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்லீப்பர் செல் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில மத்திய உளவுத்துறை தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்காங்க. விரைவில்